ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எப்படி இந்த ரூபிக்ஸ் க்யூபை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு பொறுத்த வரைக்கும் ரூபிக்ஸ் க்யூப்ன்றது அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த க்யூபில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பீஸு தான் கார்னர் பீஸ், இதுதான் மிட் பீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 அல்காரிதம் தெரிஞ்சால் ஈஸியாக அந்த க்யூபை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணால் இந்த ரைட் சைடு தான் உங்களுக்கு 6, மேலே அப்பர் சைடு அதான் U, இது ஃப்ரண்ட் சைடு F, இது பேக் சைடு B, அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அதான் Lன்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல மேலே ரைட் சைடில் பண்ணுங்கள் 6. இந்த மாதிரி அப்பர் சைடை இந்த மாதிரி இந்த உங்கள் ஃபிங்கரால் இந்த மாதிரி லைட்டாக எப்படியுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி 6 யூன்னு இதை சொல்கிறீங்களா, அதே மாதிரி இந்த மேலே தூக்கிறத கீழே இப்போ இறக்குங்க. இப்போ இதையும் அதே மாதிரி ரிவர்ஸில் எடுங்க. இதான் U டேஷ், அந்த மாதிரி வரும். R டேஷ் U டேஷ்னு வந்துச்சு, அதை அப்படியே பண்ணினே இருங்க. உங்களுக்கு முதல்ல அந்த விஷயம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிடலாம். அப்படியே ஈஸியாக உங்களால் க்யூபை சால்வ் பண்ணிட்டு க்யூபை உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இப்போ இந்த க்யூபில் இப்போ இந்த ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்லேயே பண்ண போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பண்ணுறதுக்காக முதல்ல இதை L, அப்புறம் மேலே இது U, இந்த லெஃப்ட் சைடை இதே மாதிரி மேலே தூக்குங்க. இதை இந்தாண்டு சைடு திருப்புங்க, கீழே இறக்குங்க, இந்தாண்டு பண்ணுங்கள். இதே மாதிரி மேலே தூக்குங்க, இந்தாண்டு பண்ணுங்கள், கீழே இறக்குங்க, இந்தாண்டு. அதே மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது ஜஸ்ட்டு பேசிக் தான், ஈஸியாக உங்களால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த க்யூபு இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா கலைச்சி விட்டுக்கிறேன். நல்லா கலைக்கிறதுனா நீங்கள் எப்படி வேணாலும் கலைச்சிட்டு போயிடலாம். நல்லா அப்படியே மேலே கீழே நல்லா எப்படி வேணாலும் நீங்கள் கலைச்சிக்கலாம். அப்படியே நல்லா சூப்பராக நல்லா எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. என் க்யூபு கொஞ்சம் நல்லா ஜாம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியான க்யூப் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணணுன்னா, இப்போ இந்த நீங்கள் ஏதாவது ஒரு 2 கலர் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கலரு உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணுற விதமாக இந்த மாதிரி ஒரு கலரு, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒயிட் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கலரை இன்னொன்னா சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எந்தில் இருக்கிறது எல்லோ. இப்போ இந்த எல்லோவை வச்சுக்கணும். இப்போ இந்த ஒயிட் பீஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் முதல்ல இங்கே ஒயிட் கிராஸு உருவாக்கணும். இந்த மாதிரி உருவாக்குறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பீசஸ்லாம் எல்லோவுக்கு இங்கே வர்ற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மிட் பீஸ்லேயும் ஒயிட் வர்ற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த இதில் வச்சுக்கினீங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டில் அப்படியே நேராக மேலே ஏற்றுருங்க. அப்புறம் அடுத்தது இது மேலே வந்துருச்சா, அதே மாதிரி இதுக்கு வாங்க. இதுக்கு வந்தால் இதுவும் இருக்கா, அப்படியே 2 இதாக பண்ணி இந்த மாதிரி மேலே வந்துருதா, வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது இருக்குது, அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதேமாரி மேலே ஏற்றுக்கோங்க. இப்போ இதை பண்ணணும். இதை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை இங்கே வர வச்சு இப்படி மேலே ஏற்றுக்கோங்க. ஈஸியாக அந்த சைட்லலாம் ஈஸியாக நம்மளுக்கு இப்போ ஒயிட் வந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட்லாம் கரெக்டாக இதுக்கு வர்ற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒயிட் கிராஸில் இந்த வர மாதிரி இது பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இங்கே ஒரு கலரு இந்த மாதிரி ஒயிட்டில் வர வச்சிட்டோன்னா, இந்த ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கலர்ஸ் இருக்குல்ல, இந்த கலர் வந்து இதுக்கு இந்த சென்டர் பீஸுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஒயிட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அதே மாதிரி இந்த ஒயிட்டுக்கு ஈவனாக இருக்கிறது என்னது ஆப்போசிட்டில் இருக்கிறது ப்ளூ. இந்த மாதிரி ப்ளூ பண்ணுறதுக்காக கரெக்டாக ப்ளூ எங்கே இருக்குன்னு இந்த மாதிரி 2 தான் நல்லா ஹோலாக டேர்ன் பண்ணி பாருங்கள் ப்ளூ வந்துருச்சு. இதை கீழே இறக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கு வாங்க, ரெட்டு வந்துருச்சு. ரெட்டு இதே மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வந்துருக்கிறதுனால அதையும் கீழே இறக்கிக்கலாம். 2 தடவை பண்ணால் ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அடுத்த இதுக்கு வாங்க, அடுத்தது க்ரீன், இதுவும் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. இதையும் ஈஸியாக கீழே இறக்கிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரஞ்சு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இதையும் இறக்கிக்கலாம். ஆனால் சில இதில் வந்து இந்த மாதிரி ஈவனாக வராது, இந்த மாதிரி மாற்றி வரும். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி 2 டர்ன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஒயிட் கிராஸும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கார்னர் பீசஸ்லாம் நம்ம சரி பண்ண போகிறோம். கார்னர் பீசஸ் சரி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு RU R டேஷ் U டேஷு, அப்புறம் LU
எல் டேஷ் யூ டேஷ் சொல்லி தந்தல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கப்புறமா இப்போ இது இருக்குல்ல, இப்போ இங்கே என்னென்ன கலர் இருக்குது, ஒயிட்லாம் இங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தேடணும். இந்த கார்னர் பீசஸில் ஒயிட் இங்கே இருக்குது ஒன்று, இப்போ இதோடது ஒரு ப்ளூ இருக்குது, இப்போ இன்னொரு ரெட் இருக்குண்ணா. இப்போ ப்ளூ இருக்குது, ப்ளூ கரெக்டாக இதுக்கு நேராகவே இருக்குது. ஆனால் இந்த ரெட்டு இருக்கிற மாதிரி இந்தாண்டு சைடில் அப்படியே பார்க்கணும். ரெட்டும் இந்தாண்டு சைடில் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இறக்குற மாதிரி வச்சுக்கின்னு தான் இந்த மாதிரி பண்ணணும். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். அடுத்த இதுக்கு வாங்க. அடுத்து இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இது க்ரீன் இருக்குது. இப்போ இந்த க்ரீனை இருக்கிற இடத்த பார்க்கணும். அதுக்காக முதல்ல இது வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி திருப்புங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே க்ரீன் இருக்குது, ஆனால் ரெட்டு இந்தாண்டு சைடில் இல்லை, இந்தாண்டு சைடில் தான் இருக்குது. அதனால் இந்தாண்டு சைடில் திருப்புதுங்க. இப்போ இங்கே ரெட்டு வந்துருச்சு, க்ரீனும் இந்தாண்டு சைடு வந்துச்சு, ஒயிட்டும் இங்கே வருது. அதனால் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ப்ளூ அதே மாதிரி அதையும் பண்ணுங்கள். வருதா? அதே மாதிரி பண்ணிட்டுருங்க. ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆரஞ்சு இதே மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிட் பீசஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணுன்னு காட்ட போகிறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோவில் க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு சேர்த்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதாவது முதல்ல ஒயிட் கிராஸை சேர்க்கறது உங்களுக்கு சொல்லி தந்தேன், அப்புறம் கார்னர் பீசஸ் சேர்க்கறது சொல்லி தந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த மிட் பீசஸ்லாம் இதில் எப்படி கரெக்டாக வர வைக்கிறதுன்னு உங்களுக்கு பார்க்கறதுக்காக ரொம்ப வேகமாக இப்போ சொல்லித்தர போகிறேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோ பண்ணி பாருங்கள், இப்போ இல்லைனா வேகமாக பார்க்கறதுனால பாருங்கள். இப்போ இதில் பார்க்குறதுக்காக முதல்ல இந்த க்யூப் இருக்குல்ல, இதில் இந்த பீசஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். இந்த மிட் பீசஸ்லாம் இது பாருங்கள், உங்களுக்கு இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, ரெண்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. இந்த எல்லோ இங்கே தானே, இந்த இடத்துல தானே வரணும், எல்லோ க்ரீன்னு இந்த மாதிரி தானே வரணும். ஆனால் இது இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளூவு எல்லோ, இப்போ இந்த ப்ளூவு எல்லோ இந்த மாதிரி தானே வரணும். இந்த மாதிரி எல்லா பீசஸும் இந்த இடத்துல மாறி போயிருக்கு. இப்போ நம்ம இந்த செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் இல்லாத மிட் பீசஸை நீங்கள் தேடணும். இதோட ஆப்போசிட் சைட்லேயும் அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடாது. இப்போ முதல்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இதை பாருங்கள், எல்லோ கலர் இங்கே இருக்குது, அதனால் இதை விட்டுருங்க. அடுத்ததுக்கு போங்க. இதுக்கு எல்லோ இல்லை. இப்போ இதை பார்க்கலாம், எல்லோ இல்லாதனால இங்கே க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்கா, ஆரஞ்சு இருக்கிற இடத்துக்கு நேராக எட்டுன்னு வாங்க. ஆரஞ்சு இங்கே நேராக வந்துருச்சா? உங்களுக்கு கரெக்டாக ஆரஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த க்ரீன் உங்களுக்கு இந்த சைடு போகணுமா இல்லை இந்த சைடு போகணுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி பாருங்கள், க்ரீன் இப்போ நம்மளுக்கு இந்த சைடு தான் போகணும். இந்த சைடு போகணுன்ற போது நம்ம இப்போ ஒரு விஷயத்தை இந்தாண்ட சைடில் இப்போ இந்த க்ரீனை நம்மளுக்கு இங்கேருந்து இந்த இடத்துக்கு லெஃப்ட்டுக்கு வர வைக்கணும். அதனால் நம்ம இதை ரைட்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்லி தந்தல, அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்புறம் இந்த க்யூப் அப்படியே இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதோ வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஈஸியாக அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்த இது இன்னொரு எல்லோ இல்லாததாக பார்க்கணும். இதை பாருங்கள், எல்லோ ரெட்டு இது சரிப்பட்டு வராது. அடுத்தது இதை பாருங்கள், இதை பார்க்கும்போது இங்கே க்ரீன் அண்டு ரெட்டு தான் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் அண்ட் ரெட் இருக்கும்போது இந்த ரெட்டு இங்கே கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்போ க்ரீன் எந்த சைடில் இருக்குதுன்னு பாருங்கள், க்ரீன் இந்தாண்டு சைடில் இல்லை, அப்போ இந்த சைடில் தான் இருக்கும். இந்த சைடில் இருக்குதா? இப்போ இதை இந்தாண்டு சைடில் கொண்டு வரதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் போன இதில் என்ன சொன்னேன், இப்போ இது லெஃப்ட்டுக்கு எடுத்துன்னு வரணுன்னா நீங்கள் இது ரைட்டுக்கு இந்த மாதிரி திருப்பி லெஃப்ட் ஹேண்டு அப்புறம் இப்படி திருப்பிட்டு ரைட் ஹேண்டில் பண்ணிங்க. அதானே பண்ணிங்க? இப்போ அதே மாதிரி இப்போ இதை ரைட்டுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா இதை லெஃப்ட்டுக்கு நம்ம இப்போ அனுப்ப போகிறோம். லெஃப்ட்டுக்கு அனுப்பிட்டோமா? இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் ரூலில் ஒரு தடவை பண்ணுங்கள். அப்புறம் இந்தாண்ட சைடு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. வந்துருச்சா? இப்போ இந்த மாதிரி பண்ணதோட இப்போ இன்னும் இது ஒன்று தான் சேரல.
இப்போ இது ஏற்கனவே இது உள்ளே மாட்டினுக்குது. இப்போ இதை வெளில எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சு பண்ணலாம். இந்த ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா இது இந்தாண்டு சைடு வச்சுன்னு லெஃப்ட் ஹேண்ட் அப்ளை பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இந்த ரைட் ஹேண்ட் ரூலே அப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் ரூல் படி இந்த மாதிரி இதை வெளில எடுத்துடுறேன். இப்போ இந்தாண்டு சைடு திருப்பிக்கிறேன். இதை இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்துருச்சு வெளில நம்மளுக்கு இதோ வந்துருச்சா. இப்போ அதே மாதிரி ப்ளூக்கு நேராக வச்சுக்கிறேன். இப்போ ரெட்டு எந்த சைடில் இருக்குன்னு பார்க்கணும். இந்தாண்ட இல்லை அப்படின்னா இந்தாண்டு தான் இருக்கும். வந்துருச்சா. இப்போ இதை ரைட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது லெஃப்ட்டுக்கு இதை அனுப்பிடுவோம். மேலே இப்படி அனுப்பிட்டோமா. அப்புறம் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இந்தாண்டு சைடு திருப்புங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பண்ணிட்டீங்களா. இப்போ பாருங்கள் செகண்ட் லேயர் நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக மேட்ச் ஆகி வந்துருச்சு. கீழே பாட்டம் லேயரும் சரியாயிடுச்சு, இதுவும் சரியாயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு இப்போ கரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த கார்னர் பீசஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர் பீஸ் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பீஸை இதை இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கிராஸ் வருது இல்லை, அப்போவே உங்களுக்கு ஒரு 1 or 2 பீசஸ் இந்த மாதிரி சால்வ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே 1 or 2 பீசஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சால்வ் ஆகின மாதிரி வந்துடும். அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற முடியும். இல்லைனா அதுக்கு எப்படின்னு காட்டுறேன் வாங்க. இப்போ எனக்கு இதில் எந்த கார்னர் பீசஸும் சேரல. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த க்ரீன் அண்ட் ரெட் இருக்குல்ல, அதே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படியே லைனாக இப்படி டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே க்ரீன் ஆர் ரெட் வர மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இங்கே க்ரீனு, ரெட்டு, எல்லோ எல்லாமே வருது. இங்கேயும் அதே மாதிரி. இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஈவனாக இந்த 2 கார்னர்லேயும் வர்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி இந்த கலர் வர்ற இடத்துக்கு கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ இருக்குது. ஆனால் இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே ரெட்டு இல்லை. இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, இங்கே ரெட்டு இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகலை. இங்கே ரெட்டு இங்கே வரணும், இங்கே ஆரஞ்சு இங்கே வரணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 பீசஸையும் மாற்றணும். மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலை 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்காக நான் ஸ்லோவாகவே தான் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களா 3 டைம்ஸ், அப்படியே இப்படி திருப்புங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பீசஸ் இது வந்துடுச்சா. இது பாருங்கள் கரெக்டாக ரெட்டு க்ரீனு சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற பீசஸும் உங்களுக்கு மாறி இருக்குது. இப்படி மாறி இருக்கிறத நீங்கள் இந்த இப்போ இதை வச்சு பாருங்கள். இதை பார்த்தீங்களா, ப்ளூ உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே இருக்கிற ப்ளூ ரெட்டு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே இருக்கிறது ஆனால் மாறி போயிருக்கு பாருங்கள். இங்கே தான் ரெட்டு வரணும், ஆனால் இங்கே ரெட்டு வந்திருக்கு, க்ரீன் வந்திருக்கு. இங்கே ஆரஞ்சு இங்கே தான் வரணும். அதை நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இப்போ அதை மாற்றுறதுக்காக அதையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுக்கினே இப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்தாண்டு சைடு திருப்பிக்கோங்க. இதுலேயே 3 டைம்ஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ளூ இது ஃபார்ம் ஆயிருக்கா, இதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கினீங்கன்னா உங்களுக்கு இதோ பார்த்தீங்களா ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள் க்ரீனு, ரெட்டு, எல்லோ. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 இது ஏற்கனவே சால்வ் ஆகியிருக்கும். சில பேருக்கு வந்து இந்தந்த பீசஸை நம்ம ஒரு தடவையும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி பார்த்துக்கினே இருக்கணும். கலர்ஸ்லாம் அந்தந்த இடத்துல வருதான்னு பார்க்கணும். கலர் இந்த மாதிரி சில டைம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கூட இந்த மாதிரி தலைக்கீழே கூட வரலாம். அந்த இந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ்லாம் கூட வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பீசஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பீசஸை நீங்கள் மாற்றி போடாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். பீசஸை நீங்களே திருப்பாமல் இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கியூப் இப்போ இந்த மாதிரி வந்துச்சா, இன்னும் 2 தான் நம்மளுக்கு சால்வ் ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இப்படி இருக்கிறத முதல்ல வந்து ஒயிட்டுக்காக நம்ம இதை எல்லோ சைடு திருப்பணும். இப்போ எல்லோக்காக நம்ம இதை ஒயிட் சைடு திருப்போகிறோம். இந்த மாதிரி தலைக்கீழே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இதை வந்து அப்படியே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இந்த எல்லோ அதோட இடத்துக்கு இங்கே வர்ற அளவுக்கு கரெக்டாக பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணினே இருங்க. இதோ வந்துருச்சு பாருங்கள். எப்போதுமே இங்கே இருக்கிறல இதை இப்படி பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக மறந்துடாமல் பண்ணுறங்க. அப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும். இப்போ இது வந்துருச்சுல, இப்போ அடுத்தது எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, அடுத்து இதை சால்வ் பண்ணணுன்னு இந்த இடத்துக்கு திரும்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வெறும் கீழகத்தை மட்டும்தான் இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். கீழகத்தை இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இந்த இருக்கிறத இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அதை பண்ணணும். அதே மாதிரி இதே இந்த எல்லோவை இங்கே வரைங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். வந்துருச்சா? இப்போ இந்த வந்ததை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு வழியாக இந்த லேயரில் இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் இந்த மாதிரி சேர்கிற மாதிரி வரும். 2 பீஸ் சேர்கிற மாதிரி வந்ததுன்னா அது உங்களுக்கு தப்பாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு பீஸ் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வந்தால் அது கரெக்டுன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி 4 பீசஸும் மாறி மாறி வரும். அந்த மாதிரி வந்தாலும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி பயப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ முதல்ல நம்ம இங்கே இந்த கார்னர் பீசஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இதோட மிட் பீசஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் சால்வ் ஆன மாதிரி வரும். 2 கலர் சால்வ் ஆன மாதிரி யாருக்குமே வராது. அப்படி வந்தால் தப்பாக இருக்குது உங்கள் க்யூபு. அது நீங்கள் எதோ மாற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூப் இருக்குல்ல, இதில் ஏற்கனவே ஒன்றே மட்டும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கு. அதோட இடத்துல அதுவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் ரூலே 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அதே இடத்துல வச்சு இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணினே இருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த எல்லோலாம் இந்த மாதிரி வந்துடும். அது லெஃப்ட் ஹேண்ட் ரூலு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். என் க்யூப் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நல்லா க்யூபெலாம் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இதை எந்த சைடாக வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி மிட் பீசஸ் ஒன்று கூட இந்த மாதிரி கரெக்டாக இது கூட வராத மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வராதவங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சு பண்ணுங்கள். எந்த இடத்துல வேணாலும் வச்சு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலு, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, அப்புறம் ரைட்டு 5 டைம்ஸ், நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த ஒன்றே மட்டும் சால்வ் ஆகியிருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரைட்டு 5 டைம்ஸு, லெஃப்ட்டு 5 டைம்ஸ்னு பண்ணுவீங்க. ஆனால் அது மறுபடியும் அதே இதில் வந்து நிற்கிற மாதிரி காட்டும். ஆனால் அது அப்படி வந்து நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீசஸ் ஏதாவது ஒன்று மாறி இருக்கும். ஏதாவது 3 பீசஸ்லும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது 1 or 3 டைம்ஸ் தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து இப்படியே வச்சு மறுபடியும் அதே இது சேர்ந்துருக்குல்ல, அதே இதில் மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் ஒரு தடவை, லெஃப்ட் ஹேண்ட் ஒரு தடவை, ரைட்டு 5 டைம்ஸ், லெஃப்ட்டு 5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த க்யூபு சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூபு சால்வ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான விஷயம்னு பார்த்தீங்க. நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்ல க்யூபாக வாங்கி நல்ல வீடியோ உங்களுக்கு போடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த க்யூபில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கிராஸ் இதை சேர்க்கறதுக்காக இந்த எல்லோ சைடில் நம்ம எடுத்துன்னு போயிட்டு, அப்புறம் இது இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு, அப்புறம் இதை நேராக்கிக்கின்னு, அப்புறம் இந்த கார்னர் பீசஸ்லாம் நம்ம சரி பண்ணோம். அப்புறம் மிட் பீசஸ் போன வீடியோவில் சரி பண்ணோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டிங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் கூட நீங்கள் இப்போ சால்வ் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ இந்த கார்னர் பீசஸ் வர வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒயிட் கிராஸ் இந்த மாதிரி சேர்த்திங்களா, இப்போ எல்லோ கிராஸ் வர வைக்க போகிறீங்க. எல்லோ கிராஸ் வர வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் செட் ஆஃப் ரூல்ஸு. முதல்ல உங்களுக்கு சில டைம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக உங்களுக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 o'clock இந்த மாதிரி வரும். 3 o'clockனா இதை 9 o'clock மாதிரி வச்சுக்கணும். 9 o'clock உங்களுக்கு தெரியுற மாதிரி, இந்த மாதிரி 9 o'clock தெரியுற மாதிரி வச்சுக்கணும். இந்தாண்ட சைடில் இங்கே 3 o'clock வருதில்ல, அந்த மாதிரி வச்சுக்கூடாது. 3 o'clock வராத மாதிரி 9 o'clockல வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கின்னு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு வருதில்ல, அதில் இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கோடை உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கூடாது.
எப்போதுமே இந்த சைடாக வர்ற மாதிரி தான் வச்சுக்கணும். அதே மாதிரி சில டைமு சில பேருக்கு வந்து இந்த வெறும் சென்டர் இந்த பாயிண்ட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இது எதுவுமே வராது இந்த மிட் பீசஸ்லாம். இந்த எந்த மிட் பீசஸும் வராமல் வெறும் உங்களுக்கு அது மட்டும்தான் வரும். இப்போ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே வாங்க போகலாம். இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பீசஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் வர வைக்கிறதுக்காக நீங்கள் அதை மாதிரி நான் சொன்ன சைடில் வச்சுக்கோங்க. இந்த சைடில் வச்சுக்கின்னு இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இறக்கிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கீழே இறக்குங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி ஏற்றுக்கோங்க. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் ரூலில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 9 o'clock வந்தால் அந்த மாதிரி 2 தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணுங்கள். 2 தடவை பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி வந்துடும். இதோ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ இதை புரிஞ்சுதான்னு நல்லா நீங்கள் இந்த வீடியோ ஒரு தடவை நல்லா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த இது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 9 o'clock வரும்போது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு வருதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேராக உங்களுக்கு பார்க்குற மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கூடாது. இந்த சைடாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த ஆப்போசிட் சைடாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடாகவே வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் ரூல் 2 தடவை அப்ளை பண்ணுங்கள். இதில் 1 தடவை அப்ளை பண்ணாலே போதும். அப்புறம் இதை கீழே இறக்கிடணும். இப்படி மேலே ஏற்றுறீங்களா அதே மாதிரி இதை கீழே இறக்கிடணும். அது மாதிரி பண்ணால் இதுலேயும் அதே மாதிரி சால்வ் ஆகிடும். இப்போ சென்டர் பீஸ் வருதுல்ல, அதுக்கும் உங்களுக்கு 2 or 1 times பண்ணாலே உங்களுக்கு இதே மாதிரி மறுபடியும் வந்துடும். அந்த மாதிரி சென்டர் மட்டும் வரத்துக்கு நீங்கள் எந்த சைடில் வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். எந்த சைடில் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல இந்த கார்னர் பீசஸ்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.